இந்த படத்தை எடுக்கும்போது, இந்த கதைய வந்து அருண் சொல்லும்போது, சரி சினிமா எடுக்கலாம். ஆனா சினிமால உள்ள வர்றதுக்கெல்லாம் கிராம பகுதியில சொன்ன மாரி நாங்கலாம் வெளில வர்றது கஷ்டம். இன்னைக்கு பாருங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கில்லி படம் இன்னைக்கு ரீமேக் ஆவுது. இன்னைக்கு துணிவு ரீமேக் ஆகுது எங்க படத்து கூட. அப்புறம் நாங்கலாம் எப்படி வாழறது? நாங்கலாம் எப்படி சினிமா துறைக்கு வர்றது? இது மாரி இயக்குனர்கள்லாம் எப்படி வெளில வர முடியும்? இப்ப பெரிய நடிகர்ன்றாங்க. அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு 50 தியேட்டர் தான் கிடைச்சிருக்கு. தியேட்டர் கிடைக்க மாட்டுது. ஏன்னா, இது மாரி ரீமேக் பண்றாங்க. ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். தமிழ் சினிமால வந்து இணை இயக்குனர் நாங்க சின்ன பட்ஜெட்ல படம் பண்றோம். எங்களுக்கு தியேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு 50 தியேட்டர் பிடிக்கிறதுக்குள்ள 3 வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்பு. இதெல்லாம் நீங்க தான் நினைச்சு ஏன்னா கருத்துள்ள படத்த நாங்க வெளியில கொண்டு வரும்போது, அத நீங்க தான் மீடியாக்களும், ஊடகங்களும் கொண்டு எங்கள சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நாங்கலாம் வந்து நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலிய சேர்ந்தவன். நான் ஒரு கேப்டன் ரசிகர். இன்னைக்கு கேப்டன் படத்த பார்த்து பார்த்து தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கோம். நான் வந்து கேப்டன் வந்து எம்எல்ஏ விருத்தாசலத்துல நிக்கும்போது நான் பக்கத்து ஊர்ல நின்னுட்டுருந்தேன். எனக்கு இந்த சினிமாவோட பற்று. அதனால சினிமா துறைக்கு வரோம். இந்த இயக்குனர் வந்து பல வருஷமா போய் கதை சொன்னாரு. யாருமே வாய்ப்பு குடுக்கல. சரி நம்ம ஊருக்காரரு, நம்ம நெய்வேலிக்காரர், நம்ம ஒரு படம் எடுப்போம். எனக்கு சினிமாவ நான் ரசிச்சதுனால எனக்கு சினிமாவுல வந்து தயாரிப்பு ஆகணும்னு ஒரு ஆசை. இது மாரி பெரிய பெரிய படங்கள் வரும்போது எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல. இது இத வந்து அரசாங்கம் தான் இது பண்ணணும். எங்களுக்கும் தியேட்டர் ஒதுக்கி தரணும் மாரி இதன் உங்க மூலியமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் இப்படி ஒரு கதை எடுத்ததுக்கு காரணம் இந்த காரணம் நெய்வேலி பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிறதுனாலயா? இல்ல. இது வந்து இல்ல. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க டிவிய தொறந்தாலும், பேப்பர பார்த்தாலும் குடியால சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. இன்னைக்கு இப்ப வன்முறைகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வன்முறை வந்து எதால உருவாகுதுன்னா, போதையால தான் உருவாகுது. இன்னைக்கு சொல்ற மாரி நாங்க ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்கோம். அந்த கருத்து எப்படி இருக்குதுன்னா, வீட்ல இருக்கவங்க உடைய பார்வையே தப்பா தான் தோணுது. அந்த பார்வைக்காக தான் இந்த கருத்தை நாங்க குடுத்துருக்கிறோம். அந்த கருத்து என்னன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய உச்ச நடிகர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இணை இயக்குனர் இன்னைக்கு சின்னவங்க. எங்கள மாரி ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்து இது பண்ணனால தான் இத நாங்க வெளிப்படுத்த முடியுது. மத்த பெரிய ஹீரோலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அடிபட்டுரும். ஆனா நாங்க சொல்றோம். அதனால நீங்க வந்து என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குது. அதுக்கு வந்து உதாரணமா நாங்க வந்து இத காட்டுறோம். குடிப்பழக்கம் பண்றவங்க பிள்ளைகள வந்து பெற்றோர்கள் நல்லா இருக்கணும். பெற்றோர்கள் வளர்ப்ப பொறுத்தது தான் இந்த குடும்பம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு காட்டியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்த நீங்க தயவு செய்து ஊடகங்களும், பத்திரிகைகளும் நீங்க கொண்டு சேர்க்கிறத பொறுத்து தான் எங்க படம். ஏன்னா கில்லி வருது, துணிவு வருது. இந்த பாட்டு கூட எங்க போட்டி வருது இந்த படம். எங்களுக்கு தியேட்டர் 50 தான் கிடைச்சிருக்கு. அத நீங்க வந்து கொண்டு சேர்க்கிறது உங்க கையில தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் அருண். நான் அறிவண்ட படம் டைரக்டர். நான் இங்கே நிற்கிற காரணமான எங்கள் அப்பா அம்மாக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தேங்க் பண்ணிக்கிறேன். என் படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரியன் வின்டர்ஸ் வினோத் ராஜன் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கான எனக்கு இருக்கிற சாந்தியமே கிடையாது. நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சார் இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கினீங்களா? அந்த 181 சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கினீங்களா? இப்போ ஒருவேளை நீங்க ஸ்கிரீனிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட் சீன் வரும்போது எப்படி நீங்க பர்மிஷன் வாங்காம பண்ண விஷயம் ஒன்று இருக்குது. வாங்கினீங்களா இல்ல நார்மலா அது போடலாமா? இல்ல சார், நார்மலா போடலாம் சார், போடலாம் சார். அது என்னன்னா ஏதாவது எதிர்ப்பு வந்தா, ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் கூட அந்த நம்பர் யாரும் நோட் பண்ணி வைக்கல. ஆமா சார். சோ அது வந்து நீங்க மென்ஷன் பண்ணி காட்ட போறீங்களா இல்ல ஏதாவது வந்து நியூஸஸ் யாராவது வந்து படம் பார்க்க போறாங்களா? இல்ல சார், மென்ஷன் பண்ணி காட்டுறோம் சார். ஆமா சார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது, கஞ்சா இந்த மாதிரி போதைகள்னால நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க பெண்களும் இன்னைக்கு சிகரெட் அடிக்கிற நிலைமையில கொண்டு வந்து தள்ளப்பட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது என்ன மாதிரி தடுக்கலாம்? இது அரசுக்கு நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க சார்? அது யாரை தடுத்தாலும் அது தடுக்க முடியாது சார். அவங்கவுங்க மனசுல தோன்றவங்க பண்ணா சார் உண்டு. நான் உழ போற ஒரு பழக்கத்தை அப்படி நினைச்சா மட்டும் சார் விட முடியும் சார். யாரை போய் அட்வைஸ் பண்றாலும் அது படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின்ஸ் தான் ஆரம்பித்தாங்க. ஹீரோயின் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்காங்க. ஆனந்த் நாகர் ஒரு நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சார் இல்ல சார், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சார். ஷூட்ல இருக்காரு, அவரால் வர முடியல சார் அவரால். ஆமா, சேலத்துல ஏற்காடுல ஷூட்ல இருக்காரு. நீங்க படம் போடுறது முன்னாடி சொன்னீங்களா? நான் சொன்னேன் சார். நான் சொன்னேன் ஹீரோவா இருக்காரு, வரலாமே. இல்ல நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட. அவரும் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவர் வர முடியல சார். சார் மனபால வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அவர் வந்து இது மாதிரி வந்து த்ரில்லர் சேனல்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாரு. ஜாலியா எடுப்பாங்க. சோ இந்த ஸ்டோரிலாம் அவருக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி அவர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்ல சார், நான் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எடிட்டரா ஒர்க் பண்ணேன் சார். அந்த யூடியூப் சேனல் எடிட்டரா ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணல சார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து படம் அந்த டைரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் பெண்கள் அவ்வளோ இருக்கும்போது இலங்கை பெண்கள் சூஸ் பண்ண காரணம் சார் கதை கரெக்டாக இருந்தாங்க சார். அவங்க அப்போ தான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அதனால அவங்களை சூஸ் பண்ணேன் சார்.
இலங்கை தமிழ் பெண் தானே அவங்க? ஆமா தமிழ் பெண் தான் சார் அவங்க தமிழ் பெண். மேடம் உங்கள்கிட்ட தான் ஒரு கேட்ட கேள்வி தான் நான் வச்சிருந்தேன். அதாவது மது இது மட்டும் இல்லை, கிரைம் இதெல்லாமும் படத்துல இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்து, செகண்ட் ஹாஃபும் பக்கம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு பெண்களும் பயங்கரமா மதுவில் இருக்காங்க. இப்ப நாம பாரத் போனா நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த லெவல் போயிட்டு இருக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெறும் ஆண்களை மட்டுமே மதுவால சமூகத்தை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா மாறிட்டு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இருக்கு. அந்த விஷயத்துல அவ்வளவு தெரியல. அது சீரியஸ்லி எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல உண்மையிலுமே. ஏன்னா ஆனா கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கணும். பட் நம்ம எப்பவுமே ஆண்களுக்கு மேலா நல்ல 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 சிந்தனையில இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். தவிர்க்கலாம்னா லார்ஜுக்கு பதிலாக ஸ்மாலா போடலாமா? அப்படி குடும்ப இல்லை. சூழ்நிலைகள் பொறுத்து இருக்கு. குடும்ப பெண்கள் வளர்ச்சி கொஞ்சமா இல்ல பாக்குறப்ப நமக்கே நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி அந்த ஊர்ல வாழும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். கண்டிப்பா கண்டிப்பா அது முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. மேடம் லியோக்கு முன்னாடி படம் நடிச்ச படமா இது, இல்ல வந்து அதுக்கு முன்னாடி வந்து படம் இது? இது லியோ பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா 3 லியோ வருஷம் வெயிட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படம் நம்மளோட ஹீரோன்னு நடிச்சிருக்கோம். ஆமா நான் ஃபர்ஸ்ட் இதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் ஆயிட்டுது, இவ்வளோ இயர்ஸ் ஆயிட்டு நமக்கே அதுல பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு படம், அதுக்கு பிறகு நான் ஹீரோயினா பண்ண படம் உசுரேன்னு சொல்லி அது ரிலீஸ் ஆயிட்டு. பட் நான் இதுதான் அறிவான் தான் ஃபர்ஸ்டா ஹீரோயினா பண்ண படம். ஸோ அது இப்பதான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேர்னலிஸ்டா நடிச்சிருக்கீங்க. ஜேர்னலிஸ்ட்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மீடியா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? யாரை பார்த்து கத்துக்கினீங்க? ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னுக்கே ஜேர்னலிஸ்ட் தான். ஆமா ஸ்ரீலங்கா. அதனால பழக்கம். அதால கொஞ்சம் அந்த மைக்கு அந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. சார் அறிவான்கிற டைட்டில் உண்மையா அருமையா யோசிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு வந்து கிளைமாக்ஸ் கிட்ட கரெக்டா இருந்தது. ஏன்னா ஒரு குற்றவாளியை மறந்துட்டே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்தீங்கன்னா அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருந்தீங்க. கிளைமாக்ஸ் நல்லா தான் இருந்தது. அது சினிமாவுக்காக அப்படி. ஆமா சார் அந்த அவர் அந்த பையனை மட்டுமே பாக்குறாரு, பின்னாடி வந்து குத்த போறது யாருங்கிறத பார்க்காம இருக்கிறாரு ஹீரோ. அது எப்படி? அதே மாதிரி அந்த பொருள் இரும்புன்னு துப்பாக்கிக்கு இது வரைக்கும் எந்த படத்தையும் அதை வைக்கணும்னு அப்படி வச்சுக்கலாம், இல்ல நெய்வேலி பக்கம் அந்த மாதிரி வார்த்தை பழக்கத்துல இருக்கு. ஆமா சார் பொருள் சொல்லுவாங்க சார் அந்த பக்கம். பொருள் நீங்க இரும்புன்னு இரும்பு பொருள் இருக்கும். பெண்களை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அவங்களை காட்டிடுறோம். ஆனா அவங்க வந்து இந்த படத்துல பார்க்கும்போது ஈஸியா வந்து ஆண்களோட மனசை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பண்ண தப்பையே இன்னொருத்தர் மேல போடுற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? அது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து. ஸ்டோரி உங்களுக்கு ஒரு கேள்வி. வில்லனிக் ஹீரோயினா அவங்க ஹீரோயின், நீங்க வில்லனிக் ஹீரோயின் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? 3 கொலையா நீங்க தான் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கதை சொல்றப்ப எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். ஸோ ஆக்சுவலி இந்த மூவிக்குள்ளே நான் எப்படி வந்தேன்ற அந்த ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ இன்னொரு மூவிக்கு வந்து டான்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் பண்ணும்போது அருண் சார் வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு கேமரா ஃபேஸ் இருக்குது, பரதநாட்டியம் டான்ஸர் கூட, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நான் பண்ணுவேனா அப்படின்றது. அப்புறம் ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஓகே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இமோஷன்ஸ், நம்ம ஒரு கொலை பண்ணியிருக்கோம், 5 கொலை பண்ணியிருக்கோம், இவ்வளோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்டான ஒரு பொண்ணாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு பயங்கரமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அருண் சாருமே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அந்த இது கொண்டு வந்தோம். நீங்க ஒரு டைரக்டர், ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க படம் ரிலீஸ் ஆனா வேணாம் சொல்றீங்க. சார் நான் ஆப்வியஸ்லி ஓகே தான் சார் சொல்லுவேன். அது உண்மை ட்ரூட்டாக சொல்கிறேன் சார். ஓகே பண்ணலாம் தான் சார் சொல்லுவேன். இவ்வளவு நாள் டிவில ஓடிடில சார் அது அப்போ வந்து நான் ஒரு பெரிய மக்கள் விரும்புறாங்கன்னா அல்ல, அப்போ நான் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தால் நான் என்ன படம் வருது பார்த்துட்டு நான் வந்து விட சொல்லுவேன் சார். சின்ன படம் வந்து நான் வெளிவிட்டுருவேன் சார் கண்டிப்பாக. அப்புறம் இப்பெல்லாம் டிஸ்கஷன் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்லாம் வச்சுக்கிறீங்களா? இருக்கு சார் இருக்கு சார். ஏன் கேட்குறேன்னா அந்த நெய்வேலி மாதிரி சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து நீங்க வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், ஏசியும் டிஎஸ்பியும் பேசிட்டு இருந்ததுதான். அப்படி வராது. ஏன்னா எஸ்பி டிஎஸ்பி, ஏசி டிசி. இங்க நம்ம மாநகராட்சிக்கு ஏசி டிசிலாம் இருப்பாங்க. கமிஷனருக்கு அப்புறம்
அது எப்படி மிஸ் பண்றீங்க அந்த மாதிரி? ஏன்னா அருமையான படம் எடுத்திருக்கீங்க, கிரைம் சப்ஜெக்ட், போலீஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட், இது விசாரிக்காம விட்டீங்களா இல்ல மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், நான் மிஸ் பண்ணுறேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார், தப்பு தான் சார்.